நான் முதலிலே குறிப்பிட்ட வண்ணமாக தென்னிந்திய திருச்சபையானது திருமண வாழ்வு அல்லது மன உறவுக்கு முக்கியத்துவம் தந்து இந்த பரிசுத்த நாளை பிரத்யேகப்படுத்தி இருக்கிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையிலே பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஒரு விசை கூட அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த உலகத்திலே ஏதெனிலே குடும்பம் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்றளவும் தம்முடைய கிருபையினாலே வழிநடத்துகிற ஆண்டவர் இன்னும் நீங்களும் நாமும் ஆண்டவருக்குள் பல்வேறு நிலைகளிலே வளரவும் முன்னேறவும் மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படவும் நம்மை ஆண்டவர் இந்த நாளிலே இன்னும் பலப்படுத்துவாராக. மத்தேயு நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனத்துக்கு நேராக ஒரு விசை கூட உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி உங்கள் கண்களை அதன் மேல் பதித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே. ஜார்ஜ் சாண்டியானா, ஸ்பானிஷ் அமெரிக்கன் ஒரு மெய்யியலாளர் ஜார்ஜ் சாண்டியானா, அவர் சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து என்பது, குடும்பம் இயற்கை தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்றது. குடும்பம் என்கின்ற அமைப்பு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற அல்லது இயற்கை உண்டு பண்ணி இருக்கின்ற மிக அழகிய ஒரு படைப்பு என்று. ஆண்டுடைய பிள்ளைகளே, குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த இயற்கையிலே தலை சிறந்த ஒன்றாகவே கருதப்படுகின்றது. தலை சிறந்த ஒன்று. திருமண வாழ்வு, மன வாழ்வு, குடும்பம் என்கின்ற உறவு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து பரிசேயர்கள் கேட்டார்கள், குடும்ப உறவை பற்றி, கணவன் மனைவி உறவை பற்றி கேட்டார்கள். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன விளக்கங்கள் மிக மிக முக்கியமானவை. அதை நாம் சற்று விளக்கமாக ஆவியானவரின் சத்தத்தோடு நாம் கேட்கலாம். அது என்ன? ஆண்டவர் சொன்னார், அதாவது அவர்கள் கேட்டது, விவாகரத்து தருவது முறையானதா, மோசே அப்படி சொல்லி இருக்கிறாரே என்று கேட்க ஆண்டவர் சொன்ன பதில்கள் மிக மிக ஆழமான அர்த்தத்தை கொண்டவை. அவர் என்ன சொன்னார்? ஆதியிலே அப்படி ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு படைக்கப்படவில்லை, மனிதனை படைக்கவில்லை. ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், அப்படி இருக்க படைத்தார். அவர்கள் இருவர் அல்லர், அவர்கள் ஒன்றாகவே இருப்பார்கள் என்று இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார். இதை சற்று விளக்கமாக பார்க்கலாம். அவர்கள் இருவர் அல்லர் என்று ஆண்டவர் சொன்னார். இருவராக இருக்க வேண்டியவர்கள் அல்ல, ஒரே மனதோடு ஒன்றாக ஒரே சரீரமாக இருப்பதற்காக கணவன் மனைவியாக உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். அப்படி திருமண வாழ்வின் மூலமாக, திருமண உறவின் மூலமாக ஒன்றிணைக்கப்படுகிறவர்கள் இருவர் அல்லர் என்று இவ்விடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை, அதாவது அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் எந்த பின்னணித்திலே சொல்லி இருக்கிறார் என்றால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே பிதாவாகிய தெய்வம் சொல்லி இருப்பது, அவர்கள் இனி தகப்பனையும் தன் தாயையும் விட்டு புருஷனானவன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஆதியாகமம் 2:24. எந்த பின்னணித்திலே ஆண்டவர் இதை சொன்னார் அல்லது வேதத்திலே இதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆதியிலே மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவர் உருவாக்கினார். அப்படி மனுஷனையும் மனுஷியையும் உருவாக்கி, அது 23வது வசனம், ஆதியாகமம் 2:23. அவர்களை உருவாக்கி அந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இருவர் அல்லர். அப்படி ஒன்றாக இசைந்திருக்கின்ற ஒரு டிசைன்ல, அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பிலே ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால்
அதாவது அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர்கள் தேவ மகிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒளி சிந்துகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய சாயலை முழுக்க முழுக்க பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய சிந்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கே உரியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை ஆடையாக வஸ்திரமாக அணிந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் சொன்னால், இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருப்பார்கள், ஒன்றிணைந்திருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது என்ன நடந்தது? இந்த மனுஷனும் மனுஷியும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி சுதந்திரமாக தீர்மானம் எடுப்பதற்கு ஆண்டவர் தந்த அந்த சுதந்திரத்தின் அடிப்படையிலே பொல்லாங்கனுக்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை விற்று போட்டார்கள். பொல்லாங்கனுடைய சத்தத்துக்கு தங்களை விற்று போட்டார்கள். அப்படி மனிதகுலம் வீழ்ச்சி அடைந்தது, அல்லது பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தது. அப்படி மனிதகுலம் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்ததை வேதம் சொல்லுகின்றது. 1 யோவான் 2:18-19 வசனங்களிலே, மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மனிதனோடு இணைந்து விட்டது. மனித சரீரங்களிலே, எண்ணங்களிலே மனிதன் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை கொண்டவனாக அவன் மாறினான். அப்படி ஒன்றாக ஒரு மனதோடு ஒன்றை சேர்ந்து வாழ வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல, அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவியாக ஒன்று இணைக்கப்படுவார்கள். ஆனால் வீழ்ச்சியடைந்த சமூகமாக இருக்கிறபடியினால், கீழ்ப்படியாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலையிலே, பிசாசுக்கு தங்களை விற்று போட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறபடியினால், அவர்களிலே இது சாத்தியமில்லாத ஒன்றாக பெருமளவிலே அது மாறிவிட்டது. சிம்சோன் என்று ஒரு நியாயாதிபதி காணப்பட்டான். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன் தான், ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், அவருடைய சத்தத்தை கேட்டவன், கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தவன். நியாயாதிபதிகள் 16:4 சொல்லுகின்றது, அவன் பெலிஸ்தியருக்குள் தெலீலாள் என்கின்ற ஒரு பெண்மணியோடு சிநேகமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிநேகமாக இருந்தான். ஆனால் சிம்சோனுடைய அந்த வரலாறை நாம் வாசிக்கிற வேளையிலே அந்த சிநேகத்தினுடைய பின்விளைவு எதுவாயிற்று? தெலீலாளுக்கும் சிம்சோனுக்கும் ஒரே மாம்சமாக ஒரே மனதோடு ஒன்றிணைந்து வாழ முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அவர்களுடைய மன வாழ்வு, திருமண வாழ்வு அமைந்தது அவருடைய மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் அடிப்படையிலே. அந்த மாம்ச சிந்தைகளின் அடிப்படையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்வு அமைக்கப்பட்டபடியினால், அவர்களுடைய கண்களின் இச்சையின் அடிப்படையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்வு அமைந்தபடியினால், அவர்களுடைய ஜீவனத்தின் பெருமையின் அடிப்படையிலே அவருடைய குடும்ப வாழ்வு அமைந்தபடியினால், கணவன் மனைவியாக அவர்களுக்கு சிறப்பாக ஒன்று சேர்ந்து, ஆண்டவர் ஆதியாகமம் 2:24 சொல்லப்பட்டிருக்கிற விதமாக அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி மனிதகுலம் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்பு அநேக குடும்ப உறவுகள், மன உறவுகள் மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன. இதனால் இந்த ஒரு மாமிச இச்சை அல்லது மாம்ச சிந்தை மன வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறபடியினால், மனித சிந்தைகளின் அடிப்படையிலே குடும்ப உறவுகள் ஏற்படுகிறபடியினால், அவைகளிலே சிதைவுகளும் சீர்குலைவுகளையும் நமக்கு பார்க்க முடிகின்றது. சென்ற நாளிலே ஒரு விஷயத்தை எனக்கு ஒன்று பார்க்க முடிந்தது. ஒரு பெண்மணி ஒரு போதகரிடத்திலே வந்து, அது ஒரு நகர்ப்புறம், எனக்கு ஒரு நபரை சொல்லி அவர் எனக்கு பிடித்திருக்கிறது, நான் அவரோடு குடும்பமாக வாழ்வதற்கு முற்படுகிறேன் என்று சொன்னாளா. அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம், பொறுமா கொஞ்சம், அவரை குறித்து நான் கொஞ்சம் விசாரிக்கட்டும், விசாரித்ததற்கு பின்பு நான் சொல்லுகிறேன், பின்னர் நீ உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். சரி, சீக்கிரமாக சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு சில நாட்களை அவருக்கு அனுமதித்து மீண்டும் ஓடி வந்தாள். அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம், ஏம்மா, அவனை குறித்து ரொம்ப நல்ல வார்த்தைகளை சமூகத்தவர்கள் சொல்லவில்லையே, எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, நீ அந்த நபரோடு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. ஆகவே நான் பெருவாரியாக விசாரித்த அளவுக்கு அவன் ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர் அல்ல.
அவனோடு நீ ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு அவன் இப்பொழுது தகுதியுள்ளவனாக இல்லை. ஆகவே நீ உன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள் என்று சொன்னார். அவள் சொன்னாளா, இல்லை இல்லை, என்னுடைய மனதை நான் முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். எனக்கு அவனின்றி இந்த உலகத்திலே வாழவே முடியாது. மிக குறிப்பாக அவன் நடக்கிற அழகு மிக சிறப்பாக இருக்கிறது. அவன் காலை அப்படியே எடுத்து வைத்து நடக்கும் பொழுது எனக்கும் மிக ஆசையாக இருக்கிறது அவனோடு நடக்க வேண்டும் என்று. அப்படி நான் என்னுடைய உள்ளத்தை அவனுடைய நடையை பார்த்தே பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். அவள் அவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து அந்த போதகரும் அப்படியே விட்டு விட்டார். திருமணமும் ஆனது. ஒரு மாதம் ஓடோடி வந்தாள் போதகரிடத்திலே. முகத்திலே அங்கும் இங்கும் காயங்கள். என்னம்மா? அப்பொழுது அவள் சொன்னாள், ஐயா, எனக்கு அவங்க கூட வாழ முடியாது, அவங்க கூட வாழ முடியாது. ஏனம்மா? நன்றாகத்தானே நடக்கிறான், முன்போலத்தானே அவனுடைய நடை அழகு இருக்கிறது. சொன்னாலாம், நல்லா நடக்கிறான், அதே காலைத்தான் தூக்கி அடிக்கிறான் குடிச்சுக்கிட்டு வந்து. மது அருந்தி கொண்டு அதே காலை தூக்கி என்னை மிதிக்கும் பொழுது அடிவயிறு கலங்குகிறது. ஆகவே இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், நடை அழகு அல்ல முக்கியம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்று பல உறவுகள் இப்படி நிர்ணயிக்கப்படுகின்றன. மாம்ச சிந்தைகளின் அடிப்படையிலே, கண்களின் இச்சையின் அடிப்படையிலே சில உறவுகள் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்பொழுது நமக்கு தெரிந்த அளவுக்கு விலங்கினங்கள், நாய்கள் நமக்கு நன்கு தெரியும். அதுதான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். தெருக்களிலே நாய்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் இனப்பெருக்கத்துக்காக ஒன்றோடொன்று இணையும். அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வாழ்றது கிடையாது. எங்கேயாவது நாய்கள் கணவன் மனைவியாக வாழ்றது நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்லை. பட் அவைகள் ஒன்றிணையும். அது பாலின ஈர்ப்பு. பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல, திருமறை மொழியிலே சொல்ல போனால், அவைகளுக்குள் ஏற்படுகின்ற இனப்பெருக்கத்துக்கான ஒரு ஈர்ப்பு. அதனுடைய விருப்பம் நிறைவேறிய உடனடியாகவே அவைகள் தங்கள் பாட்டுக்கு வாழ ஆரம்பித்து விடும். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றும் மனிதர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நமக்கு பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஏகதேசம் 20 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார். அவர் சில நேரங்களிலே என்னையும் பாடுவதற்கு, வொர்ஷிப் நடத்துவதற்கு அழைப்பது உண்டு. அப்பொழுது அந்த குழுவிலே நான் பாடுவதற்காக, வொர்ஷிப் நடத்துவதற்காக செல்வேன். அங்கு ஒரு அழகிய இசைக்கலைஞர் ஒருவர் உண்டு. அவர்களுடைய உறவினர்களிலே ஒருவர் தான் ஒரு பெண்மணி, பாடுவதற்காகவும் வருவாள். ஒரு கட்டத்திலே அந்த இருவருக்குள்ளாகவும் திருமணம் ஏற்பட்டது. அவர்கள் சற்று டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். அவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து அந்த ஒரு வாரத்தில், அதே வீக்கில் ஒரு ப்ரோக்ராம். அப்பொழுது நான் அவளிடத்துல கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை? அப்பொழுது அவள் சொன்னாள், இன்று திருமணம் என்கின்ற உறவாகி நானும் அவரும் ஒன்றிணையவில்லை என்று சொன்னால், ஞானம் இல்லை அவரும் இல்லை. மலையாளத்தில் நானும் இன்னைக்கு இல்லை, அவரும் இன்னைக்கு கிடையாது. நாங்கள் 2 பேருமே செத்து போயிருப்போம். நாங்கள் இருவரும் தற்கொலை செய்வதற்கு தீர்மானித்ததை அறிந்துதான் எங்கள் குடும்பத்தவர்கள் எங்கள் திருமணத்திற்கு ஒப்புதல் தந்தார்கள். நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளுவோம் என்பதை அறிந்துதான் அவர்கள் திருமணத்துக்கு எங்கள் குடும்பத்தவர்கள் அனுமதித்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியே குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. பின்னர் நான் இறையியல் படிக்க சென்றேன். சில வருடங்கள் கழித்து அந்த இசைக்கலைஞரை நான் சந்திக்கிறேன். அப்பொழுது விசேஷமாக நாம் கேட்போம் அல்லவா, மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? அப்பொழுது கேட்டேன் அவருடைய பெயரை சொல்லி, மனைவி எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் எப்படி இருக்கிறது? அதை மட்டும் கேட்காதுங்க பாஸ்டர், அதை மட்டும் கேட்காதுங்க நட்ட. அவள் இப்போ நட்டாளத்தில் இருக்கா, நான் இங்கே இருக்கிறேன். என் கூட இருந்த கொன்னே போட்டிருப்பேன். அவளை உயிரோடு இருக்கணும், இருக்க எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது என்றார். நான் சொன்னேன், அப்பொழுது சொன்னேன், நீங்களும் அவங்களும் கல்யாணம் நடக்கலைன்னா செத்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கே. ஆமாம் ஆமாம், அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தது. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. ஆண்டுடைய பிள்ளைகளே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உறவுகளுடைய அடிப்படை 1 யோவான் 2:18 நான் சொன்ன மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதனுடைய அடிப்படையிலேயே இந்த குடும்ப உறவுகள் நிர்ணயிக்கப்பட்டபடியினால் இவைகளுக்கு வாழ்வு இல்லை. தேர் இஸ் நோ லைஃப். அதற்கு வாழ்வு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள்,
குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு நிர்ணயிக்கப்பட வேண்டியது. இனி அவர்கள் இருவர் அல்லர் என்கின்ற நிலையிலே குடும்ப வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால், மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் அடிப்படையிலே குடும்ப உறவுகள் அமையக்கூடாது. இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். சரி, அரேஞ்சு மேரேஜ் பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? சரி, விசாரித்து பெற்றோரால் நிர்ணயிக்கப்படுகிற திருமணங்களிலே கூட குழப்பங்கள் இருக்கிறதே, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தாங்களாக விரும்பி போகிறவர்கள் இப்படி முடிவு எடுக்கிறார்கள். சில வேளை ஒரு பெண் ஒரு ஆணை வெட்டி அப்படியே ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. சில டெல்லி, மும்பையில இருந்தெல்லாம் சில செய்திகள் வரும். ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள், துண்டு துண்டாக வெட்டி, லைஃப் பார்ட்னரை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரீசர்ல, சாக்கடையிலே வீசி எறிகின்றவர்கள். அது அப்படி இருக்கிறது. பெற்றோரால் நிர்ணயிக்கப்பட்ட திருமண வாழ்விலும் இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கிறதே. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று மேல டாப்ல இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க ஆண்டவரால் வந்ததா என்று பார்த்தால், வீடு, வேலை, வரதட்சணை இவைகளின் அடிப்படையில் தான் வந்தது. அப்ப நமக்கு மேல பிரிண்ட் பண்ண முடியுமா? இந்த திருமணம் வரதட்சணையின் அடிப்படையில் வந்தது, இந்த திருமணம் வீடு வேலையின் அடிப்படையில் வந்தது என்று எழுத முடியாது. ஆகவே தான் நாம் எழுதுகிறோம், இந்த திருமணம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே குடும்ப உறவுகள் அமையப்பட வேண்டும். மாம்ச சிந்தையின் அடிப்படையிலே திருமண பந்தங்கள் ஏற்படுகிற வேளையிலே அதிலே சிதைவு வருகிறது. அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படியே அமைகின்ற குடும்ப வாழ்வை குறித்து நாம் சற்று விளக்கமாக அடுத்ததாக பார்க்கலாம். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அவர்கள் இருவர் அல்லர் என்பதை நாம் பார்த்தோம். அல்லது இருவராய் பிரிந்து செல்வதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் அடிப்படையிலே திருமண பந்தங்கள் அமைவதனால் சில வேளைகளிலே அவைகள் சேர்ந்து விடுகிறது என்பதை நாம் பார்த்தோம். சரி, ஒரே மாம்சமாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஆலோசனை தான் என்ன? என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக பிறந்தார், எதற்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார்? நான் துவக்கத்திலேயே சொன்னேன், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னது அவர்கள் மகிமை மிக்கவர்களாக இருக்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கும் பொழுது, அவர்கள் ஒளி சிந்துகிறவர்களாக இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததும், பாடுகளை அனுபவித்ததும், மரித்து உயிரோடு எழுந்ததும் அந்த ஆதி நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் வண்ணமாக, அந்த ஆதி நிலைக்கு வீழ்ச்சி அடைவதற்கு முன் இருந்த உருவாக்கின உடனடியாகவே ஆண்டவர் சொன்னார் அல்லவா இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று. அந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு செல்ல, அந்த நீதியுள்ள வாழ்வை கொண்டு வருவதற்கு, அந்த ஒளி சிந்துகின்ற அந்த மகிமைமிக்க ஒரு நிலைமைக்கு மனித சமூகத்தை கொண்டு செல்லும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் பாடுகளை அனுபவித்து மரித்து உயிரோடு எழுந்தார். ஈசாக்கு ரெபெக்காளுடைய குடும்ப வாழ்வு வேதாகமத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்வாக சொல்லப்படுகிறது. ஈசாக்கினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் மாலை பொழுதினிலே தியானம் செய்வதற்காக அவர் தன்னுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அவர் ஆண்டவரோடு இசைந்து வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தவர் ஈசாக்கு. ஆண்டவரோடு இசைந்து தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டவர் ஈசாக்கு. அப்படி ஈசாக்கு ரெபெக்காளுடைய குடும்ப வாழ்வு ஆண்டவரோடு இசைந்து காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை மெய்யாகவே பெற்றவர், மெய்யான மனம் திரும்புதலோடு, மெய்யாகவே ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மெய்யாகவே நீதியுள்ள வாழ்வை ஒருவர் இந்த உலகத்திலே மேற்கொள்ளுகிற வேளையிலே அவர் அந்த ஆதி நிலையை உடையவராக மாறுவார். ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு திருமண வைபவத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகருடைய மகனுடைய திருமணம். அவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் அந்த திருமண நிகழ்விலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்திலே வைத்து நடைபெற்றது. என்னையும் அந்த பீடத்திலே போதகர்களோடு அமர வைத்திருந்தார்கள். நான் அப்படியே கவனிக்கும் பொழுது மணமகளும் மணமகனும் நடந்து வருகிற வேளையில ஆலயத்துக்கு உள்ளாக நுழையும் பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே திருமணம் நடக்கிற வேளையிலே மணமகளுடைய கையை மணமகனுடைய கரத்திலே தகப்பனார் பிடித்து தரும் பொழுதுதான் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு தருவார். ஆனால் எனக்கு அங்கு பார்க்க முடிந்தது, அந்த மணமகனும் மணமகளும் மிக அழகிய பரிசுத்த வேதாகமத்தை கைகளிலே ஏந்தினவர்களாக ஆலயத்திலே நுழைந்தார்கள். அப்படியே பரிசுத்த வேதாகமங்களோடு ஆலயத்திலே வந்து அந்த இடத்திலே அந்த திருமண தொழுகைக்காக நின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இட் இண்டிகேட்ஸ் தட்
we are going to live according to the word of God. அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி ஆலயத்துக்குள்ளாக வந்து அந்த திருமண வாழ்வை தொடர வேண்டும் என்று அவர்கள் முற்படுகின்ற அந்த ஆட்டிடியூட், அந்த ஒரு அவர்களுடைய அணுகுமுறை, நாங்கள் இந்த வேத வசனத்தின்படியே வாழ விரும்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களால் இயன்ற அளவுக்கு அவருடைய வார்த்தையின்படியே வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதைத்தான் அவர்களுடைய அந்த ஒரு நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலை தொழுகையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய கணவன் மனைவி உறவு எப்படி அமைய வேண்டும் என்றால் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் ஆளுகையோடு கணவன் மனைவியினுடைய உறவு அமைய வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஒரு மனைவிக்கு கணவனை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று பவுல் சொல்லுகிறார் ஆதி திருச்சபைக்கு. அப்படிப்பட்ட கணவனுக்கு சிலவேளை மனைவி ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழிநடத்த முடியும், அந்த ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலை பொழுதிலே நாம் மனதிலே தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஆதியிலே ஆண்டவர் உருவாக்கும் பொழுது இருந்த அந்த ஒரு மனநிலையும் அந்த ஒரு பரிசுத்தமும் அந்த ஒரு நீதியுள்ள வாழ்வும் ஒன்று சேர்ந்து வாழ பண்ணும். அதுதான் அதற்கு ஆதாரம், வேறு ஒன்றுமில்லை. அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், அவர்கள் ஒரு மனமாக இருப்பார்கள். அப்படி ஆண்டவர் இவ்விதத்திலே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இவ்விதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக முன் செல்வதற்கும் தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மிஷனரி ஜான் ஜி பேட்டன், பலமுறை அவருடைய வாழ்வை நான் சொல்லுவது உண்டு. ஜான் ஜி பேட்டன் அவர் இளைஞனாக இருக்கும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஜெபிப்பதற்கு செல்வாராம். ஒரு காட்டு பகுதியிலே அவர் ஜெபிக்க செல்கிற வேளையிலே தலையிலே தொப்பியோடு செல்லுவார். அந்த தொப்பியை ஒரு மரத்திலே தொங்க வைத்து விட்டு அவர் ஜெபிப்பதற்கு செல்லுவார். ஜெபித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுது சில வேளை அந்த தொப்பி காணாது அந்த இடத்துல. அப்படி பல நாட்கள் அவர் அவருடைய தொப்பியை இழந்தார். ஏதாவது குரங்குகள் அல்லது விலங்கினங்கள் அல்லது பறவைகள் சில வேளை அதை எடுத்து சென்றிருக்கும் என்பதுதான் அவருடைய புரிதல். ஒரு நாள் அவர் முழந்தாளிட்டு ஜபிக்கிற இடத்துல ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்தது. அதில் ஒரு கல், அதன் மீது கல் வைக்கப்பட்டிருந்தது. அழகி அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருந்தது, உங்களுக்கு காணாமல் போன தொப்பிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் பக்கத்திலே அது மிக பத்திரமாகவே இருக்கிறது, நீங்கள் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொப்பிகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு பெண்மணியினுடைய பெயர் இருந்தது. அப்பொழுது அவருக்கு புரிந்தது, என்னுடைய தொப்பியை குரங்கோ மற்ற பறவைகளோ எடுத்து செல்லவில்லை, இந்த குறிப்பிட்ட பெண்மணி தான் எடுத்து சென்றாள் என்று. அப்படியே ஜெபித்து முடித்து வரும் பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்பாக அந்த பெண்மணியை சந்திக்கிறார். அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு முன்பாக அந்த தொப்பிகள் திருப்பி தரப்படுகிறது. ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு திருமணம் ஆகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த பெண்மணிக்கு நன்கு தெரியும், ஜான் ஜி பேட்டன் ஆண்டவருடைய ஊழியத்தை, அருட்பணியை அவரை அறியாத இடங்களுக்கு சொல்ல, அங்கு செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் இவருக்கு வாழ்க்கைப்படுவேனே ஆயின் என்னுடைய வாழ்வும் அவ்விதமாகத்தான் இருக்கும், அவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். பசிபிக் பெருங்கடலிலே நியூ ஹைபிரிடிஸ் தீவிலே ஆதி பழங்குடி இனத்தவர்கள், இன்றைக்கும் ஆப்பிரிக்க பழங்குடி இனத்தவர்களிலே வஸ்திரம் தெரியாமல் வாழ்கிறவர்கள் உண்டு. ஜான் ஜி பேட்டன் அவர்களும் அவருடைய மனைவியுமாக அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியிலே இந்த ஹைபிரிடிஸ் தீவுகளுக்கு செல்லும் பொழுது அங்கு மிக அகோரமான நிலை, மிகவும் கடினமான நிலை. கணவனும் மனைவியுமாக சென்றார்கள். ஒரு கட்டத்திலே அந்த பெண்மணி அங்கு உள்ள சூழல்கள் ஒத்து வராமல் மரித்து போனார்கள் என்றெல்லாம் அந்த வரலாறு சொல்லுகிறது. குடும்ப வாழ்வும் குடும்ப உறவும் அமைய வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரத்தோடும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடும். வேதம் சொல்லுகிறது, உன் செயலை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். டாக்டர் எம்எல் ஜெபசிங் சொல்லுவார் பேசும் பொழுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்த ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களோ, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்களை எல்லாம், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே நான் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறேன், ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான், மெத்தூசலா அதிக வருடம் வாழ்ந்தார் என்று. ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான், மெத்தூசலா நீண்ட காலம் வாழ்ந்தார். எந்த பெற்றோர்
என்ற அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிறார்களோ, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார்களோ, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற சாட்சி. அதைத்தான் டாக்டர் எம்எல் ஜெபசிங் திரும்ப திரும்ப சொல்லுவார். எந்த அளவுக்கு பெற்றோர் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முற்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த நாட்களிலே நம்மிலே ஏற்படுகின்ற வேண்டிய மாற்றம், ஆதி நிலை ஏகுவோமே என்று பாடுகிற வண்ணமாக அந்த ஆதி நிலை, அந்த பரிசுத்தமான வாழ்வு, அந்த நீதி உள்ள வாழ்வு, அந்த மனம் திரும்பின வாழ்வு, அந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை பெற்ற வாழ்வு, அவ்வித வாழ்வோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடரும் பொழுது, திருமண உறவுகள் அதன் அடிப்படையிலே ஏற்படுகிற வேளையிலே அந்த வாழ்வையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக நம்முடைய வாழ்வு சீர்மிக்கதாக இருக்கிறது. அது இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல. நாம் இன்றைக்கு வாசித்த நிரூப பாடத்திலே எபேசியர் 5:31-32 இதே வசனங்களை குறிப்பிட்டு பவுல் சொல்லுகிறார். இதே வசனங்களை குறிப்பிட்டு மனிதன் தனியாக அல்ல, அவர்கள் ஒன்று சிறைந்திருப்பார்கள் என்று சொல்லி 32வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுவது மணவாட்டியாகிய சபையை, மணவாட்டியாகிய சபையை நான் குறிப்பிடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது, இந்த உலகத்திலே கணவன் மனைவி உறவு என்பது பரலோக வாழ்வினுடைய நிழலாட்டமாக எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? யோவான் சொல்லுகிறார், நான் தரிசனம் ஒன்றை கண்டேன், ஒரு மிகப்பெரிய கல்யாண விருந்து மணவாட்டியாகிய சபைக்கும் ஆட்டுக்குட்டியானவரான மணவாளனுக்கும் உரிய அந்த திருமண உறவை நான் காட்சியாக கண்டேன். இந்த உலகத்திலே இந்த சபை மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை பெற்று வாழும் பொழுது அதனுடைய முத்தாய்ப்பு, அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்பது மணவாளனாகிய ஆண்டவரோடு வாழ துவங்குகிற வாழ்க்கை. அந்த கல்யாண விருந்தை நான் கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறாள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. இன்றைக்கு சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சபையாக நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நாம் மணவாட்டியாக காணப்படுகிறோம். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக நாம் ஒரு மணவாட்டியாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு மனம் திரும்பி ஆதி நிலையிலே நாம், அதாவது இந்த பரிசுத்தத்திலே, நீதியிலே, நித்திய ஜீவனுக்குரியவைகளிலே நாம் பெருகி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை எதிர்கொள்ளுவதற்கு நாம் தகுதி மிக்கவர்களாக மாறுவோம். அந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் தகுதி மிக்கவர்களாக இருப்போம். அவருடைய வருகையின் போது அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவரோடு வாழவும், அவருடைய சமூகத்திலே மணவாளனோடு மணவாட்டியாக நாம் முன் செல்லவும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்திலே நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற வாழ்க்கை இங்கு மட்டும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவது அல்ல, முடிவிலே நித்திய ஜீவனையும் தருகின்ற ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை வாழ வைக்கின்ற ஒன்று, கண்ணீரின்றி, கவலையின்றி, வெயிலின்றி, உஷ்ணமின்றி அவரோடு வாழ்கின்ற அந்த ஒரு உறவு நிலையிலே நம்மை வாழ வைக்கின்ற ஒன்றுதான் இந்த உலகத்திலே நாம் மேற்கொள்ளுகின்ற பரிசுத்தமான வாழ்வு. ஆகவே இந்த பரிசுத்த தொழுகையிலே பங்கேற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அதிகமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே இந்த மணவாட்டியாகிய திருச்சபையாக இருக்கிற நாம் மணவாளனோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு, அவரோடு இணைந்து வாழ்வதற்கு, அப்படி அவரோடு ஒரே மனதாக முன் செல்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நாம் மனதிலே தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அந்த ஒரு கல்யாண விருந்துக்காக, அந்த பரலோகத்திலே ஆண்டவரோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்காக, ஆண்டவரோடு இசைந்து வாழ வேண்டிய அந்த ஒரு வாழ்வு நிலைக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை சவால் நிறைந்ததாக இருந்தாலும், இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை வேதனை மிக்கதாக இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு நான் ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அது எனக்கு மகிழ்ச்சியானதும் திருப்திகரமானதும் சந்தோஷமானதும். அந்த நாட்களுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்கின்ற அர்ப்பணத்தோடு நம்முடைய வாழ்வை தொடர்கிற வேளையிலே ஆண்டவரும் கிருபையாக வழிநடத்துவார். ஒரு நிகழ்வை நான் சொல்லி முடிக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு பெண்மணிக்கு திருமண காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. திருமண நாள் வந்தது. முந்தின நாள் அதற்கென்ற உணவையெல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆயிற்று. காலை பொழுதிலே அங்கு அந்த நாட்களில், இன்னைக்கு தான் நமக்கு மண்டபத்தில எல்லாம் கல்யாணம் நடக்குது, அன்று பந்தல் போட்டு தான் அதிகமாக கல்யாணம் நடைபெறும். இப்பொழுது காலையிலே எல்லோரும் திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். 9:30-10 மணிக்கு மணமகன் வந்து விடுவான், திருமணம் நடந்துவிடும். 9:30-10 ஆயிற்று, 10:30-11 ஆயிற்று. ஆனால் மணமகனை காணவில்லை.
இன்று போல் தொலைபேசி எல்லாம் அன்றைக்கு இல்லை. அலைபேசி, நம்முடைய மொபைல் ஃபோன். கிளம்பிட்டீங்களா, எங்கே வந்துட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல சேர்ந்தீங்க, எப்போ வந்து சேருவீங்க, டிராஃபிக்கா, இப்படியெல்லாம் பேசுவதற்கு அன்றைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் கழித்து தகவல் வந்தது, அவன் வரவும் திருமணம் பண்ணவும் விரும்பவில்லை என்று. திருமண வீடு ஒரு மரண வீடு போல ஆயிற்று. மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் மிகுந்த கண்ணீரோடு அந்த நாளையும் அந்த நாட்களையும் கழித்தார்கள். ஏன் இப்படி நம்முடைய குடும்பத்திற்கு ஆயிற்று? நாம் என்ன தவறு செஞ்சோம்? யாருக்கு என்ன துரோகத்தை நாம் செய்ததனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது என்று எல்லாம் அவர்களுக்குள்ளாக கேள்வி. ஏனென்று சொன்னால், திருமணம் நின்று போனது ஒரு போதகருடைய மகளுக்கு. மிகுந்த வேதனை, மிகுந்த கண்ணீரோடு இருந்தார்கள். எவ்வளவு பொருட்செலவு. இந்த நிலையிலே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. என்னவென்று சொன்னால், வட இந்தியாவிலே இராணுவ வீரராக இருந்த ஒருவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருவதற்காக அவருக்கு விருப்பம் தோன்றுகிறது. தன்னுடைய உயர் அதிகாரிகளிடத்திலே சென்று நான் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இராணுவ வீரர்களுக்கு விடுப்பு தருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்று சொன்னால், இங்கு இராணுவத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. ரொம்ப சரியான ஒரு ரீசன் சொன்னா விடலாம் என்று சொன்னார். ஆமாமா, எனக்கு முக்கியமான விஷயம், எனக்கு திருமணம் நடைபெற போகிறது, நான் போய் ஆக வேண்டும் என்றார். பொய்யாக. அப்படி என்று சொன்னால் அதற்கென்று ஒரு ஷீட், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று உண்டு, லீவ் ஃபார்ம் ஒன்று உண்டு அவர்களுக்கு. அதிலே திருமணம் நாள், பெண்மணியின் மணமகளுடைய பெயர் எல்லாம் எழுத வேண்டும். அது இவருக்கு கொடுத்து எழுதுங்கள் என்றார். இவர் ஒரு குறிப்பிட்ட நாளை போட்டார். ஒரு 1 வீக்குள்ளாடி அந்த காலி மணமகளுக்குரிய பெயர் இருந்த இடத்துல பியூலா என்று எழுதினார். இதையெல்லாம் எழுதி கொடுத்து லீவுக்கு ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து அப்படியே வீட்டிலே சந்தோஷமாக அன்றைக்கு பகல் பொழுதிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது, எப்படி நம்முடைய ஊர் எப்படி இருக்கிறது, நம்முடைய போதகர் குடும்பம் எல்லாம் வீட்டார்கள் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார்கள், எப்பா அந்த போதகருடைய மகளுடைய திருமணம் நின்று போயிற்று. மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். மிகுந்த வேதனை, மிகுந்த கஷ்டம். அந்த பிள்ளை பியூலா எவ்வளவு நல்ல ஒரு பிள்ளை என்று சொன்னார்கள். இந்த இளைஞனுக்கும் சற்று மனதிலே ஒரு சிந்தையாக இருந்தது. நானும் அங்கு ஏதேச்சையாக பியூலா என்று எழுதி கொடுத்து விட்டு தானே வந்தேன். பெற்றோரிடத்திலே சொன்னார், அப்படி என்றால் நாம் அவரிடத்திலே பேசலாம். பந்தல் இன்னும் கலைக்கப்படவில்லை. நல்ல ஒரு ஆண்டவருக்கு பயமுள்ள ஒரு இளைஞன், அவன் இராணுவ வீரராக காணப்பட்டவர். அப்படியே பேசப்பட்டது. திருமணம் பந்தல் கலைப்பதற்கு முன்பாகவே நடந்தது. திருமணம் அடைந்தது. சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். நிகழ்வு இன்னும் முடிந்து விடவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த குடும்பத்தவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது, எந்த ஒரு நபர் திருமணம் பண்ணுவதற்கு வரமாட்டேன் என்று மறுத்தாரோ, மிக அலங்கோலமாக, மிக கேவலமாக ஒரு சாலை ஓரத்தில் கிடப்பதை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் இந்த போதகருடைய குடும்பம் ஆண்டவரை துதித்தது. ஏன் இந்த திருமணம் தடைபெற்றது, எதற்கு அன்றைக்கு இது தடைபட்டு போனது என்று சொல்லி. நான் சொன்னது வேறு யாருடைய நிகழ்வும் அல்ல. விஸ்வவாணி இயக்கத்தை உருவாக்கின டாக்டர் எம்எல் ஜெபசிங்கனுடைய மூத்த சகோதரி, அவர்களுடைய குடும்பத்திலே டாக்டர் எம்எல் ஜெபசிங்கனுடைய தகப்பனார் ஒரு போதகர். தூத்துக்குடி பேர், இன்றைக்கு தூத்துக்குடி தனிப்பேராயம், நெல்லை பேராயம், அன்றைக்கு தூத்துக்குடி பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலேயும் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சவால்கள் உண்டு, வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் உண்டு. ஆனாலும் இயன்ற அளவுக்கு அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மணவாட்டியாகிய அந்த திருச்சபை என்கின்ற நிலைக்கு நாம் உயர்ந்து செல்லுகிறோம். மணவாளனாகிய ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு ஒன்றிணைகிற தகுதியும் இந்த வாழ்வின் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்ற இந்த திருமண உறவு, திருமண வாழ்வு சார்ந்த மிக முக்கியமான கருத்துக்கள். இந்த அறிவோடும் புரிதலோடும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக இன்னும் வாழ்ந்து அவரை பின்பற்றுவோம். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கல்யாண விருந்து ஒரு நாள் நடைபெறும். அன்றைக்கு மணவாளனாகிய ஆண்டவரோடு மணவாட்டியாகிய நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம். அந்த நாள் நெருங்கி வர நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவ்விதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.